வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளர்கள் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்றது எல்லாருக்குமே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்டன் பண்ணிட்டு வந்த நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம கொடுத்த மெட்டீரியல் ஓகே தான். அதாவது ஒரு 80% கொஷின்ஸ். ஏன்னா 100க்கு 100% இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படியே சொல்ல முடியாது, எது கேட்கலாம் அப்படின்றது. நம்ம சொன்ன மாதிரி தான். அதாவது கரண்ட் அஃபேர்ஸும் பேசிக்கான ஜென்ரலான இன்ஃபர்மேஷனும், அது ப்ளஸ் வந்துட்டு அங்கன்வாடி சம்மந்தமான பேசிக்கான தகவல்கள், இது எல்லாமே தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம கொடுக்குறதுல படித்தா ஒரு 10ல் 8 கேள்விகள் அப்படின்றது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். 7 அல்லது 8 கேள்விகள் வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கொடுத்துருக்குறோம் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது. ஸோ தேவை இருக்கிற நபர்கள் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதாவது ஒரு சிலர் வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டிருந்துருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது தவறான தகவல்கள் கொடுக்கும்போது, இல்லை நீங்கள் வந்து வேறு நபர் யாராவது அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன என்ன அப்படின்றத வந்து கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த ஒரு நபரோடது நிராகரிக்கப்பட்டது. ஸோ அதனுடைய காரணங்கள் என்னென்னன்றதை பார்த்துருவோம். இன சுழற்சி, 10ஆம் வகுப்பு பள்ளி சான்றிதழ், 12ஆம் வகுப்பு பள்ளி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வயது முதிர்வு, வயது குறைவு, முன்னுரிமை அற்றவர், மாற்றுத்திறனாளி 40% மேல். ஸோ இந்த காரணங்களால் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை இன சுழற்சி அடிப்படையில் நீங்கள் வந்து அதில் உள்ளே வராமல் இருந்திருக்கலாம். இப்போ பிசிக்கு இருக்கிற இடத்துல எம்பிசிக்கு போட்டிங்கன்னா உங்களை கூப்பிட மாட்டாங்க. அதாவது 10th 12th மார்க் ஷீட் ஏதாவது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரிஜெக்டட். ஜாதி சான்றிதழ் இல்லைனாலும் ரிஜெக்டட். வயது முதிர்வாக இருந்தாலோ அல்லது வயது குறைவாக இருந்தாலோ, அவங்க சொன்ன ஏஜுக்கு மேலே இருந்தாலோ அல்லது கீழே இருந்தாலோ ரிஜெக்டு. அடுத்து வந்து முன்னுரிமை அற்றவர். இங்கே வந்து முன்னுரிமை இருக்குது அப்படின்னா முன்னுரிமை அற்றவராக இருந்தால் அதுவும் ரிஜெக்டட். மாற்றுத்திறனாளி 40%க்கு மேலே இருந்தாலும் ரிஜெக்டட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த காரணங்களுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ ரிஜெக்ட் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து லெட்டரும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி லெட்டர் இது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியே ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு சிலருக்கு வராமலும் இருக்கலாம். ஸோ அதனால் அப்ளிகேஷன் சரியான முறையில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும். ஸோ வந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குறத மட்டும் பார்த்தாலே படித்தாலே போதுமான ஒன்றாக இருக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.